பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. மத்திய அரசு கொண்டு வரவுள்ள ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு திமுக அரசு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் 1971ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஐடியாவுக்கு ஆதரவு தெரிவித்து நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் கட்டுரை ஒன்றை எழுதியுள்ள தகவல் வெளியாகியுள்ளது. 2014ஆம் ஆண்டு முதல் பிரதமர் மோடி ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கையை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வந்த நிலையில் லோக்சபா, மாநில சட்டசபைகள், மாநகராட்சி உள்ளிட்ட அமைப்புகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்ய முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் நிபுணர் குழு அமைக்க உத்தரவிட்டு பல்வேறு தரப்பினரின் ஆலோசனைகள், பரிந்துரைகள், கருத்துக்களை பெற்று இதன் அடிப்படையில் தயார் செய்யப்பட்ட அறிக்கை 2024 மார்ச் மாதம் சமர்ப்பிக்கப்பட்டு பிரதமர் மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரிலேயே இதற்கான மசோதா தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் திமுக மகளிரணி தலைவி கனிமொழி, சபாநாயகர் அப்பாவு, ராகுல் காந்தி என எதிர்க்கட்சியில் உள்ள அனைவரும் இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி இன்னும் ஓராண்டு காலம் அமைச்சரவை அதிகாரத்தில் இருக்கலாம் என்றாலும் பொதுமக்களின் நன்மை கருதி பாராளுமன்ற தேர்தலுடன் ஒருங்கிணைந்து தேர்தல் நடத்துவதே பொருத்தமாகும் என எழுதியுள்ளது பரவி வருகிறது.